வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குற மொக்க கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் மார்வல் நல்லா பண்ணுறாங்களா இல்லையோ தலைவர் ஆடிச்சு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கண்ணே, நல்லா பண்ணுறீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பாயிலர் அலர்ட், நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம டாக்டர் டூம் அப்பியர் ஆகி டேரக்டாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை மீட் பண்ணுற போதே அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியல, பட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் ஏதோ ஒரு வகையில் நம்ம டூமுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அண்ட் மோர் லைக்லி டூமுக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸோட அந்த பவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்க என்ன பேசினாங்க, என்னதான் நடக்கும்போது சொல்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க இந்த சைமெண்ட்டில் இந்த பக்கம் டூமா நடிக்கிற நம்ம ஆடிஜே ரெண்டு முக்கியமான இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ரெண்டு வீடியோஸ்லையுமே நான் சும்மா பாட்டு கேட்டுட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி தான் இருக்கான். ஆனால் பின்னாடி நோட் பண்ணி பாருங்க, அந்த பாட்டுக்கு பின்னாடி 3 முக்கியமான காமிக்ஸை அவர் ஷேர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு காமிக் ஆப்வியஸாக சீக்ரெட் வாஸ் தான் அடாப்டே பண்ண போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி இருக்க 2 காமிக்ஸ், இது ரெண்டுமே நம்ம கணக்கிலே சேர்த்துக்காத காமிக்ஸ்னு சொல்லலாம். ஐ மீன் லைக் கண்டிப்பாக இதை பற்றி யாருமே யோசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அந்த ஸ்டோரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும். அதை கொண்டு வந்து இந்த பக்கம் டூம் ஸ்டேக்குள்ள லிங்க் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் நான் பார்த்துட்டு அப்புறம் இந்த 2 காமிக்ஸ் மேக் சென்ஸுங்க. பிகாஸ் அதை நோக்கி தான் இப்போதைக்கு மார்வல் லைட்டாக நகர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கான்செப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காமிக்ஸ்க்கான அடித்தளத்தை போட்டுட்டு இருக்காம தான் எனக்கு தோணுது. இந்த 2 காமிக்ஸ் என்ன அவ்வளோ முக்கியமாடா? அது முக்கியமாக இந்த காமிக்ல நம்ம அயன்மேன் வெர்சஸ் டாக்டர் டூம் வேற வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ அயன்மேன் வெர்சஸ் டாக்டர் டூம்ங்கிற அந்த ஃபைட் நடக்குமோ நீங்கள் நினைக்கிறதுல எனக்கு கேட்குது. மொத்தமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த காமிக்ஸ் தான் நம்ம ரிவீல் பண்ணியிருக்காரு. இது 1985 வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் இஷ்யூ 35. வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான அவெஞ்சர்ஸ் கூட்டம்னு சொல்லலாம். ஸ்கார்லெட் விட்ச், ஹாக்கை, வண்டர்மேன் சொல்லி ஒரு வித்தியாசமான குரூப்பால் உருவாக்கப்பட்ட அந்த காமிக் புக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான அந்த காமிக் ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த காமிக் இருக்குல்ல, இந்த இஷ்யூ 35ங்கிறது அப்படியே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. சரி, பேசிக் அவுட்லைனை பார்த்துருவோம். இந்த சமயத்தில் இந்த காமிக்ஸ் நடக்கும்போது நம்ம டூம் காணாமல் போயிருப்பாரு. ஆர் மூலைக்கு இறந்திருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அவெஞ்சர்ஸ்க்கு டூம் கூட ஆல்ரெடி சண்டை போட்ட விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் டூம் எங்கே போயிருக்கான்னு சொல்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த சமயத்தில் அவெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லட்விரியாவை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பிளேன் வந்து கிராஷ் ஆகிடும். கிராஷ் ஆகி கண்ணு முடிச்சு பார்த்தா அவெஞ்சர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு லட்விரியா மெயின் சிறைக்குள்ளே இருப்பாங்க. ஐ மீன் லைக் ஒரு பிரிசனுக்குள்ளே மாட்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சது வேற யாரு? டூம் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பழக்கப்பட்ட டாக்டர் டூம் கிடையாது. பைபிள குட்டியாக இருப்பான். எஸ், கிறிஸ்டப் வர்னாட் அப்படிங்கிற ஒரு 9 வயசு பையன் உடம்புல டூமோட மொத்த மெமரிஸும் இறங்கி இருக்கும். ஆக்சுவலாக டூம் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. எதிர்காலத்தில் நான் செத்து போயிட்டா நம்மளுடைய மெமரிஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கான ஒரு ஹையர் வேணும், நம்மளுக்கான ஒரு எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி இவர் கிறிஸ்டப் வர்னாடுங்கிற ஒருத்தரை லட்வீரியாலேருந்து சூஸ் பண்ணி தன்னுடைய புள்ள மாதிரி வளர்க்க ட்ரை பண்ணுவார். நடுவில் இந்த பக்கம் டூம் இறந்த உடனே அவருடைய மெமரிஸ் இவன் உடம்புல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 10 குறிக்கே டூம் பாட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவன் தான் அப்படிங்கிற மாதிரி பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயே அந்த பைபிளை நான் தான் டூம்கிற அந்த ஒரு மமதியில் வளர ஆரம்பிச்சிருவான். அதனாலேயே அவஞ்சஸை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அவங்களுடைய பவர்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் அவஞ்சஸ்க்கு உண்மை தெரிஞ்ச உடனே இல்லை நான் டூம் தான், நீங்கள் வந்து என்ன ஏமாத்த பார்க்குறீங்க, சரி உங்களை நான் விடுவிச்சிட்டேன், கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக திறந்து விட்டுருவாங்க. அந்த காமிக் வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். காமிச்செல்லாம் உள்ளே இறங்கி இந்த பக்கம் அந்த குட்டி பையன் அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதில் மேஜர் டேக்அவேங்கிறது டூம் அவருடைய மெமரியை ஒரு குட்டி பையன் உடம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த காமிக்கை படிக்கும்போது பெருசாக நம்மளுக்கு இந்த MCU கனெக்ஷனுங்கிறது எங்கேயுமே ஏற்படலை. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துட்டு அப்புறம் தான் ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருதுல வரணும். மேபி ஒய் நாட் டூம் அவருடைய மெமரியை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் உடம்புல போட ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸுக்கு MCUக்குள்ளே 4 வயசு ஆகுது. தண்டர்போல்ட்ஸ் படத்தோட டைம்லைன் எப்போ சிங்க் ஆகுதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. பிகாஸ் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டைம்லைனே எங்கே எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாத அந்த சமயத்தில் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் பேரான இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்பில் இருக்கிறது மேபி ஒரு டீனேஜ் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். அவனே ஏன் டூமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இப்போ எழுபதா செஞ்சிருக்கு. பட் அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது கேப்பா ஆர்டிஜாவை கேஸ்ட் பண்ணோம், ஒரு டீனேஜ் கேஸ்டிங் பண்ணிட்டு போயிருக்கலாமே. இந்த இடத்துல மேபி நம்ம டூம் பாசிபிளி அந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் அந்த பவரை எடுக்க தான் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அதாவது காமிக்கில் எப்படி இந்த டூம் தன்னுடைய மெமரியை அந்த குட்டி பையன் உடம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அதே மாதிரி குட்டி பையனாக இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸோட பவரை தனக்காக எடுத்துக்க மேபி டூம் ட்ரை பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடிச்சு அந்த காமிக்கை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது தான். பிகாஸ் இதில் வந்தது ஒரு குட்டி பையன் டூம். மேஜர் டூம்கான ஒரு அடித்தளம் இங்கே எங்கேயுமே போடப்பட்டிருக்காது. அது ஒரு கிட்டத்தட்ட பேரடி ஸ்டைலில் தான் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தாண்டா டூம், என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சுற்றுறது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். அதை நம்ம ஆடிச்சு டீஸ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ அகைன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ்க்கான அடித்தளம் போடுறாரு, அதை வந்து ஏதோ ஒரு வகையில் டீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த காமிக்கோட மிட் போர்ஷனில் வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டூமை பார்த்து நம்ம எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணோம், அதெல்லாம் மறந்துட்டியா, என்னையே பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கேன் அப்படிலாம் கேட்பா. ஒருவேளை வாண்டா திரும்பவும் டூம் ஸ்டே படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க, வாண்டாவோட அந்த பவர்ஸ் தான் டூமுக்கு தேவைங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெல் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸோட மெயின் பவர் என்னப்பா இப்போ MCUக்குள்ள
செத்தவங்களை உயிரோடு கொண்டு வருது. அந்த வகையில் செத்து போனால் நம்ம வாண்டாவை ஏன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பவரை யூஸ் பண்ணிட்டும் உயிரோடு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக கூட பாசிபிளி எர்த் 616க்கு அந்த ஷிப் வந்திருக்கலாம்ல. ஏன்னா வாண்டா 616ல் தான் செத்துருப்பாங்க. அவங்களால ட்ரீம் வாக் பண்ண முடியும், மல்டிவர்ஸ்க்கெலாம் போயிருப்பாங்க. பட் மெயின் பவர் கொண்டு இருக்க அந்த ஸ்கார்லட் விச் வாண்டா எர்த் 616ல் தான் செத்துருக்க அந்த சமயத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை அலாக்கா தூக்கிக்கிட்டு டூம் 616ல் இருக்க வாண்டாவை மொத்தமாக ரீஅனிமேட் பண்ணுறதுக்காக கூட வரலாம். உன் அம்மாவுக்கு மட்டும் உயிரை கொடுக்குறேன், இவளுக்கு உயிரை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கொண்டு வராருமா சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரூசேட் அந்த காமிக் புக்கை அடாப்ட் பண்ணுற ஐடியாவும் மார்வலுக்கு இருக்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. வாண்டா அண்ட் டூமுக்கு கல்யாணம் வேற நடந்திருக்கும். ஸோ வாண்டா செம்ம ஓவர்பவர்டாக இருக்க அந்த சமயத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வச்சு ஸ்கார்லட் வச்சு உயிரோட கொண்டு வரதான் டூமோட பிளானா இருக்க சான்சஸ் அதிகம். பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு. அதை தொடர்ந்து இந்த 2 காமிக்ஸ் ஒன்று சீக்ரெட் வார்ஸ் ஆப்வியஸாக அதை டேரக்டாக அடாப்ட் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா அயன் மேன் தி லெகசி ஆஃப் டூம். ஓகே, இட்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் ரியலி ஹேப்பனிங் அப்படிங்கிற தாட்டை தான் எனக்கு கொடுக்குது. ஏன்னா இந்த காமிக் ஒரு 4 இஷ்யூ மினி சீரிஸ் தான். இல்லை நம்ம அயன்மேன் டூம் 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த சண்டையும் 2 பேரும் ஃபைனலாக எப்படி ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். நடுவில் அயன்மேன் ஆல்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ண நிலைமைக்கே போயிருப்பாரு. எஸ், இந்த இஷ்யூவில் ஆல்மோஸ்ட் அயன்மேன் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷனுக்கு போயிருப்பாரு. இந்த கதையை நான் மேலோட்டமாக சொல்கிறேன், எந்த வகையில் எம்சியூக்குள்ள லிங்காக வந்துன்னு நீங்களே கிளக்கம் பண்ணுறீங்களா? ஓப்பனிங்கில் இந்த பக்கம் நம்ம ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டார்க் சேட்டலைட்டை ஸ்பேஸில் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹோலோகிராமா டாக்டர் டூம் அப்பியர் ஆகி லட்பேரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை, மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் சாக போகிறாங்க, எனக்கு வந்து உடனே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சின்ன மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவார். மக்களை காப்பாற்றுறதான அயன்மேனோட வேலை. அயன்மேன் அங்கிருந்து பறந்து போய் பார்த்தா லட்வேரியா கவர்மெண்ட் தன்னை டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பத்தத்து குறிக்கி மெஃபிஸ்டோ அவனுமே லட்வேரியாவை பிடிச்சி இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுறான். மெஃபிஸ்டோ தடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து 2 பேருமே ஹெல் டைமென்ஷனுக்கு போயிடுவாங்க. திரும்ப வரதுக்கு 2 பேர்கிட்டையுமே ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்கும். ஆனால் டூம் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேனை ஒரு சாக்ரிஃபைஸாக ப்ரெசென்ட் பண்ணி இந்த பக்கம் மெஃபிஸ்டோ கிட்ட எக்ஸ்காலிபர், கிங் ஆர்த்தரோட அந்த எக்ஸ்காலிபர் பவர்ஃபுல்லான கத்திக்கான ஒரே ஒரு துண்டை மட்டும் வாங்கிட்டு ஓடி போயிடுவான். ஆளை கொண்டு வந்தாச்சு, ஆப்ரேஷன் பண்ணி ஐட்டத்தை எடுக்க அப்படிங்கிற மாதிரி அயன்மேன் மாட்டி பாருங்க உள்ள. அங்கே இருக்க மிருகங்கள் கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் ஹவர்ட் ஸ்டாக் வடிவத்தில் ஒரு பெரிய டீமன் கூடயுமே உட்காந்து போராடிட்டு இருப்பார் மனுஷன். பட் எப்படியோ தன்னுடைய நாலேஜை யூஸ் பண்ணி இந்த டீமனை அழிச்சு அவனுடைய அந்த டெக்னாலஜியும் தன்னுடைய அந்த டெக்னாலஜியும் ஒன்றா மர்ஜ் பண்ணி எப்படியோ நரகத்துலேருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்துடுவார். இந்த இடத்துல திரும்ப டூம் வந்து பார்த்தீங்கன்னா நீ திரும்ப வருவான்னு தெரியும், இந்த எக்ஸ்காலிபர் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்க்குறியான்னு சொல்லி தன்னுடைய அந்த மொத்த ஆர்மரோடையுமே எக்ஸ்காலிபர் கத்தியை ஒன்றா சேர்த்து ஸ்ட்ராங்காக மாறி இருப்பார். இதுக்கு ஆப்போசிட்டாக நான் அவனை கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு இந்த எக்ஸ்காலிபரை உருவாக்குன மெர்லின் கூடயே போய் பேசி ஸ்கேபேட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பவர்ஃபுல் மிஸ்டிக் பவரையுமே தான் உடம்பு ஆர்மரோட ஒன்றா சேர்த்து அயன்மேன் நம்ம டூம் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் டூம் தான் போட்ட அந்த கான்ட்ராக்டை மீறிட்டான்னு சொல்லி மெஃபிஸ்டோ ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை பூமிக்குள்ள இறக்கி விட்டுருப்பான். வெறும் கண்களாலே உருவாக்கப்பட்ட பயங்கரமான வித்தியாசமான மான்ஸ்டர். யாருக்காவது ட்ரைப்போஃபோபியா இருந்துச்சுன்னா ஓடி போயிடுங்க. அயன்மேன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் அந்த மிருகத்தை அழிக்க முடியாது. அப்போ தான் அந்த ஸ்கேபேட் எக்ஸ்காலிபர் கூட ஒன்றா சேர்ந்த மட்டும் தான் அந்த மிருகம் சாகுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என் உடம்புல தான் அந்த ஸ்கேபேட் பவர் இருக்கு, இந்த உலகத்தை காப்பாற்ற எந்த எல்லைக்கு வேணுச்சு நான் போவேன் அப்படின்னு சொல்லி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெடியாக இருப்பாரு. தான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேபேட் பவரை எக்ஸ்காலிபர் கூட மிஸ் பண்ணி அந்த மிருகத்தை கொல்லு அப்படின்னு சொல்ல டேரக்டாகவே வாண்டும் அந்த கத்தி வச்சு நம்ம அயன்மேனை குத்திடுவாரு. அந்த பவர் ஒன்றா சேர்ந்து அந்த மிருகம் செத்துரும். அயன்மேனும் செத்துற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த பவர் மட்டும் உடம்புல இருந்து வெளில வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வாண்டும் அயன்மேன் ஒன்றா சேர்ந்து அந்த மிருகத்தை அழிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பட் பிரச்சனை கிளப்பி விட்டதே வாண்டும் தானே. அப்புறம் என்ன, இந்த வாண்டும்க்கும் அயன்மேனுக்குமே நடுவில் பல இடத்துல சண்டை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல பேசிக் கான்செப்டா அவங்க சொல்ல வந்தது, வாண்டும் நேக்கா அயன்மேனை மெஃபிஸ்டோ கூட கோத்து விட்டுட்டு தனக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுவான். இதை மட்டும் தான் நம்ம டேக்அவே எடுத்துக்க முடியும் நம்புறேன். மற்ற எந்த ஒரு கதையும் கண்டிப்பா என்சியூல டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் ஏதோ ஒரு வகையில் என்சியூக்குள்ள கொண்டு வர போறாங்க நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. நம்ம ரூசோ பிரதர்ஸ் வர அயன்மேனோட சாக்ரிஃபைஸ் டேரக்டாகவே டூம் கூட லிங்க் ஆகியிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்டிஜேவால் மட்டும் தான் அந்த டூமை ப்ளே பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அகைன் வேற ஒரு யூனிவர்ஸில் வேற ஒரு மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட வேரியன்ட் ஆஃப் டூம் அயன்மேனை சாக்ரிஃபைஸ் பண்ணி மெஃபிஸ்டோ கூட டீல் போடுற மாதிரி கதை போயிருக்குமோ? சான்சஸ் ஆர் தேர். சொல்ல முடியாது, நடக்கலாம். மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன, தனக்கு அளவில்லாத சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி டூம் பாசிபிளி மெஃபிஸ்டோ கூட ஒரு டீல் இங்கே போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ அயன்ஹார்ட் சீரீஸ்லேயே ஃபோர்ப்ஸில் இருக்க டாப் 100 பணக்காரங்க என் கூட டீல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 100 பணக்காரங்க லிஸ்ட்டில் நம்ம டோனி ஸ்டார்க் வரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவரும் ஒரு டீல் போட்டிருக்காருங்கிற மாதிரி சொல்லி கதையை வேற மாதிரி புஷ் பண்ணலாம். டோனி ஸ்டார்க் எனக்கு தெரிஞ்ச காமிக் புக்கில் இது வரைக்கும் மெஃபிஸ்டோ கூட டீல் போட்ட மாதிரி தெரியல. பட் அவருடைய அப்பா ஹவர்ட் ஸ்டார்க் போட்டிருக்காரு. அதை ஏதாவது ஒரு வகையில் லிங்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். எப்படி பார்த்தாலும் இந்த பேசிக் ஐடியாஸை எடுத்து அங்கே வித்தியாசமான ஒரு கதையை தான் டூம் ஸ்டேரில் கொடுக்க போகிறாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் மெஃபிஸ்டோ அது கூட லிங்க் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர். பிகாஸ் அதை தான் இப்போதைக்கு நம்ம ஆர்டிஜேவும் லைட்டாக ஹிண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அண்ட் டூம் இந்த சமயத்தில் செம்ம பவர்ஃபுல்லான பொருளை ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரியும் கதை எழுதப்பட்டிருக்கும். பவர்ஃபுல்லான எம்சியூ பொருள் இப்போதைக்கு எதுங்க, வேறு யார், ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான். எக்ஸ்காலிபருங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான் அழகாகவே மாற்றி சொல்லலாம். ஸோ டூம்
தனக்கு தேவைப்படுற அளவில்லாத பவரை தேடி வந்திருக்காரு அப்படிங்கிறத சூப்பராகவே மென்ஷன் செய்யலாம். இப்போ நான் சொன்ன 2 காமிக்ஸுக்குள்ளேயுமே நீங்கள் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை வச்சு மட்டும் தான் அது உருவாக்கவே முடியும். ஸோ டூம் சிம்பிளாகவே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸோட அந்த பவரை தேடி தான் வந்திருக்கா மாதிரி எனக்கு தோணுது. சீக்ரெட் வார்ஸ் இப்போ 2015 பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் மேன ஒரு மெயின் ரோலில் ப்ளே பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அவர் தான் லிட்டரலாக அந்த யூனிவர்ஸோட ஆங்கருங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருப்பாரு. அதை எனக்கு என்னமோ ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க போல தான் தோணுது. ஸோ புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம இந்த குட்டி பைபிளையவே இன்ஃபினிட்டி கான்டெக்ட் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பொருளுங்கிற மாதிரி புஷ் பண்ண போகிறாங்க தான் எனக்கு தோணுது. இந்த விஷயம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா சொடக்கு போடுற நேரத்தில் எல்லாருமே அழைச்சிட்டு போயிட்டே இருப்பான்டா. டூம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுப்போம். ஆர்டிஜே டூம்ஸ்டே படங்களுக்கான ஹிண்டாக இந்த காமிக்ஸில் வந்து ஷேர் பண்ணாரா, இல்லை நம்மளை வெறுப்பேற்றதுக்காக சும்மா ஏதாவது எனக்கு பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரான்னு தெரில. பட் கொடுத்த ஹின்ஸை புள்ளி வச்சு கோலம் போட்டு பார்த்தா எல்லாமே ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த காமிக் கதைகளை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹின்ஸ் அண்ட் தியரிஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே காம் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.